அதிமுக தொண்டர்களை நம்ப வைக்கிறாங்க. தீபா அணி, தீபாலாம் யாருங்க, தனிநபர், அவ்வளோதான். அவர்கிட்ட எந்த அணி இருக்குது என்ன, கூட ஒரு 4 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். ஓபிஎஸ் அவரே சரண்டர் அடைஞ்சிட்டாரு என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. டிடிவி தினகரன், இப்போ செங்கோட்டையன் இப்படி கொண்டு வராங்க. இது என்னன்னா பொறுமை காக்குறாங்க. சசிகலா அவர்கள் இது வரைக்கும் எடப்பாடி இருக்கிறாங்க எதுவும் பேசலை. அவர் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனசில் வச்சு இவர்களும் உள்ளே வர்றாங்க கூட சொல்லலாம். கட்சியில் என்ன வேணால் அரசியலில் மாறும். ஆக எடப்பாடியார் வலுவாகவும் கட்சியும் அதிமுக கட்சியும் வலுவாக இருக்குது. வலுவாக இருக்கிறதுனால தான் அங்கங்கே கூட்டங்கள் நடக்குது. ஒன்றும் ஒரு வலுவுக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் மாடம்பாக்கம் பகுதியை சேர்ந்தேன். எங்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் இந்த 6 மாதத்தில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் என்ன பெருங்குளத்தில் ஒரு போராட்டம் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி மொத்த பெருங்குளத்திலும் ஒரு கூட்டமாக இருக்கு என்ன. இப்படி அதே மாதிரி மாடம்பாக்கம் பகுதியில், அதாவது சென்னையில் கிழக்கு தாம்பரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி மாடம்பாக்கம், அந்த பகுதியில் நடக்கிற ஒரு போராட்டம், அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனையை ஒட்டி நடக்கிற பகுதி, அங்கே இருக்கிற பகுதி செயலாளர் தேவேந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் அது ஒரு பொதுக்கூட்ட அளவுக்கு நடக்குது. அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கட்சி நடந்திருக்கு.